ஹலோ 10th பசங்களா. ஸோ வந்து 10th வந்து எல்லோரும் போயிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்டில் என்ன கைடு யூஸ் பண்ணுறதுனே தெரியலையா? இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மலாக தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஜேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஈஸி. டாப்பர்ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸில் வந்து படிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஈஸியில் வந்து 3மே இருக்கும். டாப்பர், ஆவரேஜ், ஸ்லோன்னு. ஆனால் டாப்பர் வந்துட்டு ஜேம்ஸ்லேயே வந்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸி கைடு. இப்போ ஈஸி கைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜும் ஸ்லோ லேர்னர் மட்டும் நீங்கள் வந்து அதில் படிச்சுக்கலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும். டாப்பருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜேம்ஸ் வந்து உங்களுக்கு டாப்பர் வந்து ஈஸியாக இருக்கும். பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 வந்து ஒன் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணது என்னென்னா டால்ஃபின்னு, வே டு சக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ். வே டு சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பர் வந்து படிச்சிடலாம் ஈஸியாக. வந்து டாப்பர்லாம் வந்து வே டு சக்ஸஸே படிங்க. ஸோ வந்து வே டு சக்ஸஸில் வந்து ஈஸியாக இருக்கும். அதை தான் வந்து நான் வந்து ஷார்ட்டாக WTSன்னு கொடுத்துருக்கேன். டால்ஃபின் வந்து 3க்குமே இருக்கும். ஆனால் டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப்பருக்கு வந்து கஷ்டமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப்பர் வந்து டால்ஃபினில் படிக்காதீங்க, ஓகேவா? டால்ஃபின் அப்போ யார் படிக்கணும்னா ஆவரேஜும் ஸ்லோ லேர்னரும் படிச்சுக்கலாம். டாப்பர் வந்து WTS வே டு சக்ஸஸில் வந்து படிங்க. ஜேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3மே இருக்கும். ஸோ 3 பேருமே அதில் படிச்சுக்கலாம். ஸ்லோ லேர்னர், ஆவரேஜ், டாப்பர், இந்த மாதிரி 3மே இருக்கும். ஸோ 3 பேரும் அதில் படிச்சுக்கலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஆவரேஜும் ஸ்லோ லேர்னர் டால்ஃபின் யூஸ் பண்ணது தான் நல்லது. 2 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபினில் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் எல்லோரும் சொல்கிறது தான். மேக்ஸுக்கு வந்து கைடு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் புக்கில் இருக்கும். எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்கூலில் நடத்தி போடுறத பார்த்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கிட்டா தான், போட்டு பார்த்துக்கணும், நோட்டை பார்த்து போட்டு பார்த்துக்கணும். அப்படியும் இல்லை எனக்கு வந்து கைடு தேவைப்படுது அப்படின்னா வந்து ஈஸி கைடு வந்து வாங்கிக்கோங்க. ஈஸி கைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுறாவில் கொஞ்சம் மெத்தட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மற்ற கைடை வச்சு பார்க்கும்போது ஈஸியும் சுறா தான் கொஞ்சம் பெட்டர். ஸோ வந்து சுறா யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுறா யூஸ் பண்ணாதீங்க. ஆவரேஜ்லாம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸி தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸ்கூலில் சில சுறா வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து நோட்டை வச்சு படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் புக்லேயே உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ வந்து டெக்ஸ்ட் புக்லேயே நீங்கள் படிங்க. ஏன்னா டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் வந்து ஆன்சர் கீ வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்து டெக்ஸ்ட் புக்லேயே படிங்க. அப்படி இல்லை நான் கைடு வாங்கணுன்னா நீங்கள் வந்து சேவியர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த கைடுமே வந்து அவ்வளோவா ஒர்த்து கிடையாது. சேவியரில் அப்படியே நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. சேவியரில் பார்த்தீங்கன்னா வந்து 3க்குமே கொடுத்துருப்பாங்க. டாப்பர், ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர் 3க்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சேவியர் படிக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி வந்து எப்படி சொல்ல, ஒன் வேர்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கின் ஒன் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அதனால சேவியரே யூஸ் பண்ணுங்கள். PTA எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஈஸியும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து சேவியர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஆல்ரெடி 9th யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து சோஷியலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சயின்ஸில் சொன்னது தான். உங்களுக்கு வந்து சோஷியலில் வந்து ஈஸியாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம், சரியா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது தான் நல்லது. ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். அப்படியே நான் கைடு யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. இப்போ வந்து நான் சொல்கிறதுனா வந்து WTS வே டு சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன். எல்லோரும் நான் சேவியர் வாங்குவாங்க. ஆனால் வே டு சக்ஸஸ்லாம் வந்து எப்படி சொல்ல 8 மார்க்கெல்லாம் கரெக்டாக பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதிலே படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சேவியர் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் வே டு சக்ஸஸ் தான் பெஸ்ட்டு. சேவியரை விட வே டு சக்ஸஸ் தான் பெஸ்ட்டு. சேவியரில் பார்த்தீங்கன்னா 8 மார்க் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமில் வந்து கம்மியாக இருக்கிறனால அதையே எழுதி வச்சுருவோம். கடைசி பார்த்தா 8 மார்க்குக்கு ஒரு 5, 6 அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதனால் வந்து WTSலேயே படிச்சுக்கலாம். அதில் வந்து மேப்பும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. 10th அதுக்கப்புறம் எப்படி சென்டம் எடுக்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.